கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுவேன்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருந்து ஆண்டவருடைய நல்ல வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. சங்கீதம் 120:1, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எனக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை ஆண்டவரே, அதிலே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு செவி கொடுப்பீர். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் தேவஜனமே, ஆதியாகமம் 21:15, 16, 17 வாசிக்கிறேன். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆபிரகாமும் சாராளும் ஒரு துருத்தி பாட்டில் தண்ணி மட்டும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆகாரையும் இஸ்மவேலையும் இவங்க பேர்ஷபாவின் வனாந்தரத்துல சுற்றி திரியிறாங்க. போகிறதுக்கு வழி தெரியல, எங்க போக? ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் க்ளோஸ் டோர்ஸ், மூடப்பட்ட கதவுகள், இருதயத்துல வேதனை. ஆபிரகாமும் சாராவும் இப்படி அனுப்பிவிட்டாங்களே, வீட்டை விட்டு அனுப்பிவிட்டாங்களே. ஹல்லேலூயா. இவ்வளோண்டு தண்ணி தானா, எங்க போகிறது நாங்க? எங்க போகிறது நாங்க? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்தது. இதுல அந்த அம்மாவும் அந்த பையன் உட்கார்ந்து அழுறாங்க. ஹல்லேலூயா. ஓன்னு அழுறாங்க. என்ன செய்யறது? நாங்க யார்கிட்ட போகிறது? பாட்டில் இருந்த தண்ணி காலியா போச்சு, என் உயிர் போகுதுன்னு அந்த பையன் அழுறான். அவங்க அம்மா, என் பையன் சாகிறது என்னால பார்க்க முடியாதுன்னு தூரமா போய் உட்கார்ந்துட்டாங்க. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பிள்ளை ஆண்டானுடைய சத்தத்தை கேட்டார். அந்த பிள்ளை அழுகிற அந்த இன்னசென்ட் சவுண்டை, விசுவாசத்தின் சவுண்டை ஆண்டவர் கேட்டார், பதில் கொடுத்தார். பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் சொல்றாரு, பயப்படாதே ஆகாரே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நான் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார்னு ஃபர்ஸ்ட் வாசித்தோம் இல்ல? உங்களுக்கு ஏதோ நெருக்கத்தில் இருக்கீங்க, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, இந்த நிலைமையில எங்களை விடுவீங்கப்பான்னு கூப்பிடுங்க. அவர் காதுல பஞ்சு வச்சுட்டு எனக்கு ஒன்றும் கேட்கலன்னு சொல்ல மாட்டாரு. நீங்க உங்க வாய்ஸ் வருவதுக்கு முன்பதாகவே இருதயத்தில் ஒரு வாய்ஸ் இருக்கு, அதையே அவர் கேட்டுருவார். ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்கிறவர். அதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, அது அவருடைய நாமம். ஜெபத்தை கேட்கிறவர் என்பது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான எல்லாரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 21:19 வாசிக்கிறேன். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பாட்டில் தண்ணி காலியா போச்சு. ஆனா ஆண்டவர் சத்தத்தை கேட்டு ஒரு வெல் ஆஃப் வாட்டர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. துருத்தி தண்ணி காலியாச்சு, ஆனா ஒரு துறவை அவர்கள் கண்டார்கள். துறவுனா என்னது? வெல் ஆஃப் வாட்டர். ஹல்லேலூயா. பாட்டில் தண்ணி காலியா போயிருக்கலாம், உங்க அப்பா அம்மா சொத்து காலியா போயிருக்கலாம். ஆண்டவர் துறவை காண்பிப்பார், லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை காண்பிப்பார். ஹல்லேலூயா. அதுல போய் தண்ணி குடிச்சிட்டே இருக்கலாம், தாகம் தீர்ற வரை குடிக்கலாம். ஹல்லேலூயா. இதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம். பாருங்கள், அது மாத்திரம் இல்ல, இன்ஸ்டன்டா நம்மளுக்கு தேவையான தண்ணீரை மாத்திரம் கொடுக்க மாட்டார், எதிர்காலத்தையும் ஆஸ்வதிப்பார், இனி வர்ற காலங்களையும் ஆஸ்வதிப்பார். ஆதியாகமம் 21:20 வாசிக்கிறேன். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை அவர் ஆஸ்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளோடு அவர் இருப்பார், அவங்கள நல்லா வளர செய்வார். காம்ப்ளான் குடிச்சு ஹார்லிக்ஸ் குடிச்சு உங்க பிள்ளைங்க வளர்றாங்களோ இல்லையோ, ஆண்டவருடைய வசனத்தினால் அவர் வளருவார்கள். ஹல்லேலூயா. வளர்ந்து அவங்க குடியிருப்பின் எல்லையை அவர் குறித்திருக்கிறார். எங்க இருக்கும்னு வச்சிருப்பாரு. அவங்க சென்னையில வாழணுமா, இல்ல திருச்சியில வாழணுமா, எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படியே கால்குலேட் பண்ணி வச்சிருப்பார்.
அப்போ அவர்களை வளரச் செய்வார். வனாந்திரத்துல இஸ்மவேலை குடியிருக்க செய்த ஆண்டவர் உங்க பிள்ளைக்கு ஒரு குடியிருப்பின் எல்லை வச்சிருப்பார். வில்வித்தையிலே அவரை வல்லவனாய் மாத்தினார். உங்க பிள்ளைய இன்ஜினியரிங்களோ டாக்டர்லையோ இல்ல வேற ஏதாச்சும் ஃபீல்ட்லையோ ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா, கண்டிப்பாக ஆஸ்வதிப்பார். பாருங்கள், 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லறி வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். சவுலுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருக்குன்னு ஒரு நொறுக்கப்பட்ட குரூப் கேங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு 400 பேர் இருக்காங்க அவர் கூட. என்ன நடந்தது? அமலேக்கிய கூட்டம் வந்து அவங்களுடைய பெண் ஜாதிகளை, பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க, லூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்க போய் கத்துறாங்க அமலேக்கிய கூட்டம், கொள்ளையிட்டாச்சு அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அப்போ தாவீது நெருக்கப்படுகிறார். எல்லாரும் இந்த தாவீது நிமித்தமா தான் எல்லாம் வந்தது, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி கல்லறிய நிக்கிறாங்க எல்லாரும். அப்போ ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகி தனியா நிக்கிறாரு. ஒரு காலத்துல எல்லாரும் உங்களை நெருக்குவார்கள், அப்பொழுது நீங்கள் தனியாக நிற்பீர்கள். அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்குள்ளே திடப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கும். அப்ப ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறாரு. ஆண்டவர் போ, அமலேக்கிறவன் கையில கொடுப்பேன்னு சொல்றாரு. போய் ஜெயம் வந்த பிற்பாடு தாவீது சொல்லுகிறார். 1 சாமுவேல் 30:23 வாசிக்கிறேன் பின்பகுதியை. கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். உங்களை காப்பாற்றுவார். உங்க நன்மைகளை யாரெல்லாம் திருடி வச்சிருக்கிறாங்களோ அவங்க கையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். அவங்கள உங்க கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க வாய்ஸை கேட்கிற ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். வாருங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஏராளமான நெருக்கங்கள் இருக்குது ஆண்டவரே. நெருக்கத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளில் நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதிலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். விடுதலை கொடும், டெலிவரன்ஸை கொடும் என்று நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் சத்தத்தை கேட்டு நீர் பதில் கொடுப்பீர் ஆண்டவரே. எங்கள் சத்தத்தை கேட்காத கல்லோ மண்ணோ நீர் அல்ல ஆண்டவரே. பதில் கொடுக்கிற தேவனை நாங்கள் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து மனம் இறங்கும், தயவு செய்து பதில் கொடும் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், எங்கள் சத்தத்தை கேட்கிறீர், பதில் கொடுக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர், பாதுகாக்கிறீர், பொறுப்படுத்திக் கொள்கிறீர், வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.